அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கிடையே மரணத்தை நாம் தான் ஏற்படுத்தினோம். ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், நம்மை வெல்பவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு மரணத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், அதுல இருந்து தப்பிக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, அதெல்லாம் முடியாது. ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், நம்மை வெல்பவர்கள் எவரும் இல்லை. இதுல எல்லாம் யாரும் என்ன ஜெயிக்க இயலாது. நீ பேருந்துல ஜன்னலோர சீட்டை தவிர்த்துட்டா மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறியா? ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து விட்டால் மரணத்திலிருந்து தப்பித்து விட முடியுமா? இன்ன பிற காரணங்களை தவிர்த்து கொண்டால் மரணத்திலிருந்து உன்னால் தப்பித்து விட முடியும் என்று நினைக்கிறாயா? அப்படி நீ நினைத்தாலும் அந்த நினைப்பிற்கேற்ப செயல்பட்டாலும் யாரும் என்ன ஜெயிக்க முடியாது. மரணத்தை நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஒமா நஹ்னு பி மஸ்பூகி, நம்மை ஜெயிப்பவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கணும். இந்த இடத்தை நோக்கி அல்லாஹ் தள்ளுவான். நீ வீழும் இடத்துக்கு அல்லாஹ் உன்னை அனுப்பிடுவான். நீ என்ன வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, வீட்டை விட்டு நீ கிளம்புவாய், புறப்பட அல்லாஹ் உன்னை புறப்பட வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வாறு நினைத்த, அவ்வாறு முட்டாள்தனமாக நினைத்து கொண்ட நயவஞ்சர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாய், அல்லாஹ்வுடைய விதியை பத்தி தப்பா நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே வைத்து நீ மரணிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி விட்டானோ, எங்கே வைத்து நீ கொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டானோ, அந்த இடத்திற்கு அல்லாஹ் உன்னை புறப்பட வைப்பான். இது யதார்த்தம். அல்லாஹ், இதுதான் இறைவனுடைய விதி. அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது யுத்த களத்தில் போய் மரணிப்பதாக இருந்தாலும் சரி, நீ எங்கே வைத்து மரணிக்க வேண்டும்